பாருவும் சாண்ட்ராவும் திருப்பவும் காசிப் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை பற்றியாக பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கனியக்காவை பற்றி பேசுகிறாங்க. அவங்களோட பேரண்டிங் சரியில்லை, அவங்கள வளர்த்ததும் அவங்க அம்மாவுக்கு ஏதோ முடியலன்னு சொல்லியிருக்காங்க, ஷேர் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்கன்னெலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் குழந்தைங்கள ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்க்குறாங்க. அதே மாதிரி தான் விக்ரம், சபரி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப இது பண்ணி உள்ளே வச்சுருந்தாங்க, கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் சொல்கிறாங்க. அப்புறமா சாண்ட்ரா சொல்கிறாங்க, விக்ரமும் அப்படி தான், திவ்யா விஷயத்தில் அவனோட ரியல் ஃபேஸ் வெளியில் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, அரோராவை பற்றி, அரோரா வந்து ஸ்வீட்டாக பேசுகிறதுனால, நல்லா ஆர்டிகுலேட் பண்ணுறதுனால அவங்களோட ஈவில்னஸ் இல்லைன்னு ஆகிடாது, அந்த ஈவில்னஸை மறைக்க முடியாது. அரோரா ஒரு குட்டி கனி தான், கனி இருக்கிற வரைக்கும் நம்மளை டார்கெட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்ன டார்கெட் பண்ணாங்க, அப்புறம் உங்களை டார்கெட் பண்ணாங்க, போகிறப்ப வரைக்கும் அந்த இது இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கனியக்காவை சொல்கிறாங்க. அப்புறமா கமர்தினை சொல்கிறாங்க, கமர்தின் வந்து உள்ளே இருக்கிறது எல்லாம் வெளியே வந்துருச்சு, ரியல் ஃபேஸ் எல்லாமே டோட்டலாக வெளியில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா சொல்கிறாங்க. அப்புறம் சபரியை பற்றி பாரு சொல்கிறாங்க, சபரி கொஞ்சம் நல்லவன் தான், ஒரு பரவாயில்ல, ஒரு 70% நல்லவன் தான் அப்படின்னு சொன்னோடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, ஆமாம் ஒரு 30% இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து கொஞ்சம் இதுவும் இருக்குது, அவனுக்கு பேட் நேச்சரும் இருக்க தான் செய்யுது, ஒரு அந்த 70% அவன் ஃபேமிலியிலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. அப்புறமா பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இந்த 50 lakhs இதெல்லாம் தேவையில்லை, நான் வந்து அடுத்தவனை மிதித்து எனக்கு மேலே வரலாம் தெரியாது, ஜஸ்ட் எனக்கு அந்த கேமில் சர்வை பண்ணுற அளவுக்கு விளையாட தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கமர்தனை எவ்வளோ தூரம், கமர்தன் வந்து இப்போ ஒழுங்காக லைவ் பார்க்கல அப்படின்னு இருக்கிறவங்க வந்து கேட்டாங்கன்னா கமர்தனை பார்த்து பயந்து ஓடிடுவாங்க. அந்த அளவுக்கு கமர்தனை பற்றி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ரொம்ப சட்டிலாக பண்ணுறதை பார்த்தா காசிப் பண்ணுற மாதிரியே இல்லாமல் கமர்தன் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஸ்மூத்தான வேர்ட்ஸ் போட்டு, ரொம்ப மோசமானவன், பொண்ணுங்க அவனை பார்த்தாலே பயந்து ஓடணுங்கிற மாதிரி கமர்தனை பற்றி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதே தெரியல. முதல்ல இவங்க எல்லாரையுமே ஈவில், கன்னிங், இதில் அரோரா, சுபிக்ஷா, விக்ரம் 3 பேரும் ரொம்ப கன்னிங் அப்படின்னு பாரு சொல்கிறாங்க. கரெக்டு, சரி, அவங்க எல்லாருமே கன்னிங், கமர்தன் மோசம், எல்லாமே ஓகே, நீங்கள் 2 பேரும் ரொம்ப இன்னசென்ட்டாக, எனக்கு உண்மையிலே புரியல. அவங்களுக்கே கூச்சமாக இருக்காதா, நம்மளே இப்படி சொல்கிறோமே, நம்ம எப்பேற்பட்ட பிளான்லாம் போட்ட ஆட்கள், நம்ம இப்படி சொல்லும்போது நம்மளை பார்த்து 4 பேர் சிரிக்க மாட்டாங்களான்னு கூட அவங்களுக்கு தோணலை. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் மற்றவங்க எல்லாரையும் கன்னிங்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசும்போது முன்னாடி ஒரு கண்ணாடி தான் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.